ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெத்தலையெல்லாம் வேஸ்ட்டாக போடுவீங்க இல்லைங்களா? அந்த வெத்தலையெல்லாம் வந்து சட்னி அரைச்சாக்கா நல்லாயிருக்கும். வெத்தலையோட 2 மிளகு 2 துளசியை வச்சு சட்னி அரைக்கும் போது வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்கி அரைப்பீங்க இல்லையா? அதோடு சேர்த்து இதையும் அரைச்சிங்கனாக்கா டேஸ்டியாக இருக்கும். அந்த சவு சட்னி, முள்ளங்கி, பீர்க்கங்காய் வந்து அதெல்லாம் கோல்டு பொருள் இல்லைங்களா? அது கூட இதை வந்து கூட சேர்த்து வச்சு வதக்குனாக்கா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு 2 வெத்தலை வச்சு கூட துளசியை வச்சு மிளகு 2 போட்டு கூட வதக்கிட்டு சட்னி அரைங்க. சட்னி அரைச்சி பார்த்திங்கன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்களா, குழந்தைங்களுக்கு அது வந்து சளி பிடிக்காமல் அடிக்கடி ஃபீவர் வராமல் இருக்கும். நல்லா பசங்களும் நல்லா தூங்குவாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரசத்தில் கூட வேணும்னா கூட மிளகு சீரகம் அரைக்கும் போது ஒரு வெத்தலை போட்டு அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபீவரு, சளி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் அடிக்கடி வராமல் இருக்கும். சரிங்களா? பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.